நிறைய உதாரணங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்துல முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பு பொருள் என்ன அப்படின்னு பார்க்க போனா, கிமு 2570 ஆண்டுல கெப்ரான்ங்கிற ஒரு அரசருக்கு வந்து ஒரு பிரமிடு கட்டப்படுது. அந்த பிரமிட செதுக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு இரும்பு உளி கிடைச்சது. அதுதான் அந்த உலகத்தில் கிடைத்த மிக பழமையான இரும்பு பொருள். அது வந்து பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்துல தான் வைக்கப்பட்டது. அந்த இரும்புல இருக்கக்கூடிய அந்த இரும்போட ப்ரொபோர்ஷன் இருக்குல்ல, அந்த இரும்பும் கார்பனும் எந்த அளவுக்கு கலந்து தேனிரும்பா இருக்குன்ற அந்த ப்ரொபோர்ஷனுக்கு இணையா ஒரு ப்ரொபோர்ஷன் காமிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுல சேலத்துல கிடைக்கிற கஞ்சமலை இரும்பு மட்டும் தான் காமிக்க முடியும். அதுக்கு இணையான இரும்பு இங்கதான். இந்த இரும்பு அங்க போயிருக்கு. அப்ப இந்த இரும்பு தான் அங்க பயன்படுத்தி இருக்காங்க. ஆமா, இந்த இரும்பு தான் அங்க பயன்படுத்தி இருக்காங்க. இரும்பு வந்து ஏற்றுமதி பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில இருந்து. ஏன்னா வந்து எகிப்துல கிமு 2570 ஆண்டுல செய்யப்பட்ட ஒரு இரும்பு உளி நமக்கு கிடைக்குது. எகிப்துல இரும்பு உருக்கு உலைகள்னு இயங்குனது பாத்தீங்கன்னா கிமு 600 தான். அப்போ கிமு 600 தான் அவனுக்கு இரும்பை பத்தி தெரியவே தெரியுது. அதுக்கு முன்னாடி கிமு 13ஆம் நூற்றாண்டுல துதங்காமன் ஒரு அரசர் இருக்காரு. அவர் மட்டும்தான் அங்க இரும்பு கத்தி வச்சிருந்தாரு. அந்த இரும்பு கத்தியும் ஹிட்டைடுகள்ங்கிற இன்னொரு அரசர்கள் வந்து அவருக்கு பரிசா கொடுத்ததுன்னு தான் நமக்கு வரலாறு சொல்லுது. ஆக மொத்தம் இரும்பை முதலில் பயன்படுத்தியவர்கள் அப்படின்னு வரலாற்றில் குடிக்கப்படக்கூடிய அந்த எகிப்தியர்களுக்கு இரும்பு தயாரிக்க தெரியல. அப்போ அடுத்தவர்கள் செய்த இரும்பை தான் பயன்படுத்தினார்கள். அந்த இரும்பு பொருள் யாரால் செய்யப்பட்டதுன்னு பார்க்க போனா அது தமிழர்களால் செய்யப்பட்டது. இன்னும் சொல்ல போனா எகிப்துல வந்து குசேர் அல் காதிம் அப்படின்னு ஒரு துறைமுகம் இருக்கு. அந்த துறைமுகம் பாத்தீங்கன்னா அது மணல் போர்த்துன துறைமுகம். அதனால அதுல இருக்கக்கூடிய தொல்லியல் சான்றுகள் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்குது. அந்த குசேர் அல் காதிம்ல 2 பானை ஓடு கிடைச்சது. அதுல ஒரு பானை ஓட்டுல கண்ணன் அப்படின்னும் இன்னொரு பானை ஓட்டுல சாத்தன் அப்படின்னும் தமிழில எழுதப்பட்டிருந்தது. எகிப்துல அவங்க வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இரும்பு வேலை பார்ப்பதற்காக தமிழ்நாட்டில் இருந்து எகிப்துக்கு அழைத்து வரப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. எப்படி அந்த பேர் வச்ச முடிவுக்கு வர முடியும்? ஏன்னா தமிழியது. தமிழியது. இன்னொன்னு வந்து அந்த துறைமுகம் பார்க்க போனா தொழில் நகரத்துக்கான ஒரு துறைமுகம். அங்கதான் அது இருக்கும். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். உலகத்தின் தலை சிறந்த வாழ் அப்படின்னு டெமாஸ்கஸ் வாழ நம்ம சொல்லுவோம். பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் சொல்லுவாங்க டெமாஸ்கஸ் பிளேட் அப்படிம்பாங்க. இந்த டெமாஸ்கஸ் பிளேட் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு கிபி 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தை ஆண்ட கத்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு பின்னாடி 17ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி டெமாஸ்கஸினுடைய தொழில்நுட்பம் தொலைஞ்சு போச்சு. இப்போ வரைக்கும் ஆங்கிலேயர்கள் வந்து டெமாஸ்கஸ் கத்தியினுடைய உண்மையான தொழில்நுட்பத்தை தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கும் பேட்டன் கிடைக்கல. நிறைய பேர் முயற்சி பண்றாங்க, இதுதான் என் தொழில்நுட்பம், பேட்டன் உங்களுக்கு வாங்க முடியல. இதுதான் நிலைமையா இருக்கு. இந்த டெமாஸ்கஸ் கத்தி இருக்குல்ல, அதுக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னா அந்த நகரத்து ஒரு பேர் டெமாஸ்கஸ். ஆனா அந்த டெமாஸ்கஸ் நகரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த இடத்துலயுமே இரும்பு உங்களுக்கு இல்ல. டெமாஸ்கஸ் கத்திக்கான இரும்பு எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாக்குறப்போ அன்றைய தென் இந்திய பகுதிகளில இருந்தும் அன்றைய இலங்கையிலிருந்தும் இந்த டெமாஸ்கஸ் கத்திகளுக்கான இரும்பு கிடைச்சது அப்படின்னு அவங்க குறிப்புகளே சொல்லுது. அவங்களுடைய சொந்த குறிப்புகளே சொல்லுது. அங்க மொத்தம் கிமு 3ஆம் நூற்றாண்டுல உலகத்தையே ரொம்ப பயங்கரமா பயமுறுத்திய ஒரு கத்தியை வந்து தயாரிக்கிறதுக்கான இரும்பு தமிழ்நாட்டுல என்ன போயிருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இரும்பு அப்படின்னு ஒண்ணு வரலாறுல தொன்மமா காணப்படுதுன்னா அது கிடைச்ச இடம் தமிழ்நாடா இருக்கணும். வேற எங்கேயாவது கிடைச்சிருந்துச்சுன்னா அதை கொடுத்த இடம் தமிழ்நாடா இருக்கணும். கிட்டத்தட்ட உலகத்திற்கு